ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போக்கிமான் ஆரிஜின்ஸ் சீசன் 26 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோனி, அதாவது நம்ம கதாநாயகி ப்ரொட்டகனிஸ்டான லிக்கோவை காட்டினாங்க. எப்படி ஸ்கூலில் வந்து சேர்ந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்த பிரச்சனை என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக முடித்தாங்க. அவளுடைய பெண்டன்ட்டை நோக்கி வந்து பல எதிரிகள் வந்து கிளம்புனாங்க, அவளை பிடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படின்றது தான் அடுத்த எபிசோடைய கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடு பிடிச்சதால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோடோடைய எண்டிங்கில் இருந்து தான் காட்டுறாங்க. அப்படியே வந்து அவள் கீழே விழும்போது அவள் பெண்டன்ட்லேருந்து ஏதோ ஒரு போக்கிமான் வந்து அந்த போக்கிமான் வந்து அவளை பாதுகாத்துட்டு உடனே அந்த போக்கிமான் அந்த பெண்டண்டாகவே மாறிடுது. இதை பார்த்தவொடனே எனக்கு தான் அந்த கண் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, அந்த நேரத்துலேயே வந்து அந்த சாரிஜார் வந்து பயங்கரமாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடுதுங்க. ஸ்பிரிடிக்டோவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல, உன்னுடைய தைரியத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, எனக்கு மட்டும்தான் இப்படி வியாடா தெரிஞ்சிச்சா இல்லை உனக்கும் அப்படி தான் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக்கிமானை பார்த்துட்ருக்கேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாரிஜாரில் இருக்க மேன் வந்து பயங்கரமாக வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கா. இவர் யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கை எவ்வளோ பெரிய ஸ்கையாக இருக்குது, இந்த மூன் எவ்வளோ பெருசாக இருக்குது, லார்ஜாக இருக்குது. நான் அங்கேருந்து அந்த கூரையிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸ்ப்ரிக்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சோல் பிலோ ஒழுங்காக வந்துரு போக்கிமானுக்குள்ளே அப்படின்னு சொல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஆர்மரெல்லாம் மாட்டிக்கிட்டு அழகாக வந்து அவனுடைய போக்கிமான் சத்து யூஸ் பண்ணி அங்கே அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கானுங்க. இப்போது என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. இவ பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனால் இதுலேருந்து வந்து என்னை சேவ் பண்ணது மட்டும் உண்மை. இவரும் ரொம்பவே நல்லவர் போல தான் தெரியுது. இவர் யார் எதுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து பார்த்தா இங்கே ஏர்ஷிப் ஒன்று இருக்குது. ஏர்ஷிப்பில் வந்து நம்ம வந்துட்டோம் பாருங்கள், இதுதான் நம்ம ஷிப்பு அப்படின்னு சொல்ல, நான் உள்ளே வர போகிறேன்டா ஒழுங்காக கதவு தரங்கடா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு குரல் கேட்குது. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்களோ லேண்ட் ஆகிறதுக்காக வந்து இடத்த வந்து அப்படியே ரெடி பண்ணி அழகாக லேண்டாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. லேண்ட் ஆக ஆரம்பித்தோடனே இந்த இடத்த உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதுதான் நம்மளுடைய ஏர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இப்போ இந்த பொண்ணை இறக்கிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனை சொல்ல, அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அவளுடைய பொக்கிமான் வந்து லாக் அண்ட் ரைட்டியர் ஒரு பொக்கிமான் இருக்கும். லாக் அண்ட் ரைட்டின்னு பாரு, அது நமக்கு லீக்கோவை பேஸ் பண்ண, நீ தானம்மா லீக்கோ, எப்படிம்மா இருக்க எதுமா இருக்கா, பட்டு நான் தான் லீக்கோ, நீங்கள்லாம் யார், ஓ எதுவுமே சொல்லலையாவா, டேய் ஒழுங்காக எதுவுமே சொல்ல மாட்டேடா அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் சொல்லலப்பா, அவளை காப்பாற்றி கூப்பிட்டு வருவேன் எனக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஃப்ரைடே ஒழுங்கா, ஓ இவர் நேம் ஃப்ரைடா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், இங்கே இருக்க போக்கிமான் எல்லாம் ஸ்டார்டர் போக்கிமான் தானே, அது மட்டும் இல்லாமல் இது பேல்டியா ரீஜன் போக்கிமான்ஸ் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கே பேல்டியா ரீஜன் போக்கிமான்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட போக்கிமான் ரீஜன் போக்கிமான்ஸ் எல்லாமே இருக்காங்க பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, என் பேர் மாலி, என் பேர் மர்டாக், இவன் பேர் வந்து ஃப்ரைடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க போக்கிமான்ஸ் எல்லாம் பயங்கர ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஓ சூப்பராக இருக்குது, ஐயோ இவங்ககிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு இவங்க யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு செகண்ட் அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்குது, இங்கே அவசரமாக வந்து 3 பேர் வந்துட்டுருக்காங்க, ஒழுங்காக டே ஃப்ரைடே ஒழுங்காக சொல்லிட்டு போடா, என்ன ஆச்சுடா ஏதாச்சுடான்னு சொல்ல, ஒழுங்காக செக் பண்ணணும், நான் கீழே போய்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், இந்த பக்கம் வந்து சாரி சாரை வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நான் போய் கேப்டனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, யார் கேப்டனா, அப்போ கேப்டன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்ல, எனக்காக தான் இவங்க வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்டனுக்காக தான் என்னை துரத்திட்டு இருக்காங்க, கிராண்ட்மா ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்காக இந்த பெண்டன்ட் இவ்வளோ இருக்குது, இந்த பெண்டன் கீழே விழும்போது எப்படியோ காப்பாற்றுச்சு, அதுலேருந்து ஒரு போக்கிமான் வர வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்ப்ரைடோ வந்து வச்சுட்ருக்க, எப்படியாவது அந்த பொண்ணையை காப்பாற்றி ஆகணும், அந்த பெண்டன்ட்டையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இவன் வந்து இங்கே ஒருத்தி வந்து பயங்கரமாக வந்து இன்ஜினெல்லாம் சூடுபடுத்திட்டுருக்கா. இது அப்படியே கொடியை கட்டுறாங்க. இப்போ கீழே இறங்குறோம், என்னுடைய ஸ்லேவை பிடிச்சி அவகிட்ட இருக்க பெண்டண்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன்னா அங்கேருந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டு அங்கே இவங்க அட்டாக் பண்ணாங்க. ஓ எக்ஸ்ப்ளோடர்ஸா, ஓகேடா இதனால தான் நீ இவ்வளோ இது பண்ணியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுற
அப்படின்னு சொல்ல என்ன இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் நம்ம பீக்கச்சுவை காட்டுறாங்க. பேர் வந்து கேப்டன் பீக்கச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷனை போட்டு அப்படியே அதோடனே சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கப்பலை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏர்ஷிப்பு என்ன பண்ணுறது எது பண்ணுறது அவங்க கிட்ட வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் பார்த்துக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவ்வளோ வந்து இங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் மெர்டாக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எது பண்ணுறதுன்னு தெரியல அவளை உஷாராக பார்த்துங்க அப்படின்னு சொல்லுங்க. இதை கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் ரோகர் வந்து சொல்லிட்டு இருக்கு. சரி ரோகரை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இது இருக்கு. இந்த பக்கம் நம்ம இந்த புது காலர் ஸ்விட்ச் போக்கிமான் இருக்குல்ல ஸ்டார்டிங் புக் இன்டாக் போக்கிமான் அதை பார்த்து ஐயோ இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்களாடோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே போய் ஒளியை பார்க்குது. இந்த பக்கம் வந்து பயப்படாதம்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து மாலியும் வந்து தோன்றா. இருந்தாலும் இவ்வளோ வந்து நீ இங்கேயே இரு நான் போயிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி இறங்குங்கடா என்ன ஆனாலும் சரி அவளை பிடிச்சே ஆகணும் நம்ம வேலையை காட்டணும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்குங்க. சரிடா சரி பார்த்துட்டு இருக்கிறது போதும் வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க சரி நானும் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்ல என்ன ரொம்ப பயமாக இருக்கா அதனாலயா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க ஃப்ரைடு பார்த்துக்குவேன் அந்த எக்ஸ்ப்ளோரரை நாங்கள் பார்த்துக்குறோம் ஃப்ரைடை நீயும் பார்த்துக்குறேன் உனக்கு எந்த சாய்ஸும் இல்லை ஒழுங்காக இங்கேயே உக்காந்துக்கிட்டு போக்கிமான்ஸை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்ல என்ன டேய் மாட்ரா கொஞ்ச நேரம் இந்த ஃப்ளைட்டை நீ பார்த்துக்க நான் போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வரேன் வா பிக்கச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீக்கச்சு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரைடு போக இந்த பக்கம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அவனுங்க இங்கேருந்து தப்பிக்கணும் வேகமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு என்னம்மா ஹீரோயின் ஒழுங்காக கொடுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெண்டனை நோக்கி வந்துருக்கு. கிராண்ட்மா எனக்கு எதுக்கு என்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் இந்த போக்கிமான்ஸ் எல்லாம் இப்போதைக்கு என்னை நம்பி தான் இருக்குது என்னால் இந்த போக்கிமான்ஸ்க்கு ஒன்றும் ஆகக்கூடாது அதனால் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட போய் தான் ஆகணும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நான் ட்ரஸ்டடாக இருப்பேன் நீ அந்த பெண்டன்ட்டையும் நீயும் கூட வந்துட்டினா நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான் வந்தோடனே ஃப்ரெண்ட் ஆகினது எல்லாத்தையும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்பிரிகிட்டோவை வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ண ஸ்பிரிகிட்டோவை வந்து தூக்கி போட்டுறானுங்க. என்ன இது சின்ன ஒரு போக்கிமோனு இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாமே என்னை நம்பி தான் இருக்காங்க இவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிறவங்களையும் ஒன்றும் பண்ணக்கூடாது நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி வா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க ஒருத்தன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கோவை என்ன பண்ணுறான் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு அந்த மலையிலேயே போகிறா. ஏய் எங்கே போகிற லீக்கோ உன்னை நாங்கள் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் உன்னெல்லாம் காப்பாற்றாம விட மாட்டோம் நான் இருக்க என்னை தாண்டி தொடுங்கடா அவளை அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரைடு நான் வந்து ஏய் நீ தானா ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்கிட்டயே வந்துட்டுருக்கா ஒழுங்கா அவளை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல எதுக்காக அப்படின்னு சொல்ல நீங்கள் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் கேட்டவனுங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது நாங்கள் வந்து ரைஸ் ஹோல்டர்ஸ் இந்த கேப்டன் இந்த இதுவுக்கு லீடர் நான் தான். ஏய் முட்டாள் மாதிரி பண்ணாத இவ எனக்கு தேவை ஒழுங்காக விட்டு போயிடு அவளும் எனக்கு தேவைடா அவளும் எங்கள் இதுவில் ஒருத்திடா அப்படின்னு சொல்ல என்னடா பிளான் போடுறா சண்டை போட்டு பார்த்துருவோம் பிக்கச்சு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிக்கச்சுவா இறக்கேன் இவனும் வந்து பழக்கமாக வந்து இறப்பான் இல்லைங்களா. நம்ம சோல் பிளேட்ஸ் இந்த புது பொக்கிமான் பேர் வந்து ஜாப்பனீஸில் சோல் பிளேட்ஸு நான் வந்து இங்கிலீஷில் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்து சொல்கிறேன். இந்த பக்கம் பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட இவனும் வந்து சோல் பிளேட்ஸ் சைக்கோ அட்டாக் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் வந்து பயங்கரமாக வந்து தண்டர் ஹோல்டு அது மட்டும் இல்லாமல் குயிக் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக டச் பண்ண அந்த நேரத்தில் பீக் வச்சு என்ன பண்ணு அப்படியே மேலே போய் எகிரி உக்காந்துக்கிட்டு அப்படியே தண்டரை வந்து அதுக்குள்ளே வாங்கிட்டு வோல்டேர் அட்டாக்கை யூஸ் பண்ணலே அப்படின்னு சொன்ன உடனே ஒரே அட்டாக் தான் தண்டர் வோல்ட்டை வச்சு ஒரே அட்டாக்கு குயிக் அட்டாக்கு இது ரெண்டு சேர்த்து ஒரு அட்டாக் பண்ண என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல இவ்வளோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்காக தானே என் பெண்டனுக்காக தானே போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல போதும் ஸ்டாப் பண்ணுங்க என்னால் தான் எல்லாருக்குமே கஷ்டம் என்னால் தான் ட்ரபிள் அது மட்டும் இல்லாமல் எனக்காக எவ்வளோ பேர் ஹார்ட் ஆகுறீங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க நான் வந்து போகிறேன் அவங்க கூடவே அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அவளுடைய போக்கிமான் இறங்கி ஸ்பிரிகிட்டோ உனக்கு என்ன பைத்தியமா அவங்க எவ்வளோ நமக்காக போராடுறாங்க அவங்கக்கிட்ட இருந்து நீ வந்து போகலன்னு சொல்கிறியே ஒழுங்கா வா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கற்றுன்னு கத்த அப்போ புரிஞ்சுக்கிறான் போக்கிமான் நான் இந்த போக்கிமானே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் ஓகே வா ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்ட எதிர்த்து லீஃபேஜ் அட்டாக்கை யூஸ் பண்ணலே ஸ்பிரிகிட்டோ அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் வெறியில் யூஸ் பண்ண
பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்த உடனே இவனுங்க 2 பேரும் வாயை அடிச்சிட்றானுங்க. யார்? கேப்டன் பிகாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமே இவ்வளோ பெரிய அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த அட்டாக்கில் புயலில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்பிரிகிட்டோ கீழே விழுந்தவொடனே அவனுங்க ஸ்பிரிகிட்டோவை கேப்சர் பண்ணிக்கிட்டு, இந்த போக்கிமான் வேணும்னா நீங்கள் என்கிட்ட அவளை கொடுத்து ஆகணும், இந்த போக்கிமான் வேணும்னா வந்து தான் ஆகணும், வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடு முடியுது. லீக்கோ அவள் போக்கிமானை இழந்துட்டா. அடுத்த எபிசோடில் மீட்பாளா இல்லையான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.